ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்மிஷ் கிச்சன். ஜவ்வரிசி கேரட் வச்சு ஒரு அட்டகாசமான பாயாசம் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. சாஸ் பேன் வச்சுட்டு தேவையான அளவு நெய் விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸ் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா, கிஸ்மிஸ் இது எல்லாமே உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ இதெல்லாமே நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். கிஸ்மிஸ் மட்டும் போட்டுட்டு சட்டுன்னு எடுத்துடுங்க. அப்புறம் பாருங்கள், நான் இப்போ குட்டி குட்டி ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அது கடையில் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன ஜவ்வரிசி அதை இருக்கிற பேலன்ஸ் நெய்யிலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரும். அந்த டைமில் நான் 2 கேரட் துருவி எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா ஆட் பண்ணி நெய்யிலே வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி அந்த ரா ஸ்மெல் போன பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 கப்பு வாட்டர் ஆட் பண்ணி, நான் இந்த கப்பில் தான் கேரட் இருந்திருக்கும், இந்த கப்பு தான் ஜவ்வரிசியுமே அளந்தேன். ஸோ அதுலேருந்து 3 கப்பு அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஜவ்வரிசி கண்ணாடி பதத்தில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அதே கப் அளவுக்கு 2 கப்பு பால், ஜவ்வரிசி வெந்ததும் 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்த பிறகு ஒரு கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா பால் திக்காக இருக்கும் இல்லைங்களா. ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 கப்பு சர்க்கரை, உங்களுக்கு சுகர் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு